இப்போது யுஏஇக்கு போகிறார் அடுத்த வருகிற மாதம். அதுவும் ஒரு முதலீட்டாளர்களை கவர்வதற்காக. இப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையின் பொருளாதாரத்தை நிமித்தாவிட்டால் இந்த அரசுக்கான அடுத்த ஒரு அரசுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் மெல்ல மெல்ல மேலெழும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தேங்காய்க்கு தட்டுப்பாடு, அரிசிக்கு தட்டுப்பாடு, உப்புக்கு தட்டுப்பாடு, மிளகாய் விலை ஏற்றம் என்று சொல்லி இப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் போகின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் நிதி, அதாவது US8 நிதி அது நிறுத்தியதும் இலங்கைக்கு ஒரு அபசகுனமாகத்தான் போய்விட்டது. கிட்டத்தட்ட $250 மில்லியன் பெறுமதியான ப்ராஜெக்டுகள் அனைத்தும் அப்படியே நின்று விட்டன. அது தொடர்பாக இலங்கையில் கிட்டத்தட்ட வேலை பார்த்த 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை இல்லாமல் போகும். அது மட்டுமல்லாது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட போகின்ற 14 லட்சம் பேரில் 3000 பேர் இலங்கையர்களாகவும் இருக்கிறார்கள். இப்ப தொடர்ச்சியாக புறச்சூழல்கள் இலங்கைக்கு சாதகமாக இல்லை. ஆனால் ஒன்று, அதாவது இப்ப US8 பொறுத்தவரையில் US8 உதவியை அமெரிக்கா நிறுத்தினால் அந்த US8 உலகம் முழுக்க செய்த பணியை இப்போது சீனா கையில் எடுக்க போகிறது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்ப சீனாக்கு அது வசதியாக போகின்றது. சீனாக்கு வசதியாக போகின்றது ஒரு புறம் இருக்காது. ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம், ஏனைய ஆசிய நாடுகளாக இருக்கலாம். ஆனா இலங்கைக்கு அது இன்னும் ஒரு சாதகம் என்று சொன்னார். இலங்கை அந்த இடத்தையும் சீனாவின் ஊடாக நிரப்புவதற்கு முற்பட்டு நிற்கின்றது.